இது நம்ம பாட்டுக்கு நம்ம சொல்லிட்டு வாயில் வந்தது சொல்லிட்டு போயிடக்கூடாது. இதை நடைமுறையில் பார்த்து அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னா, நான் ஒரு வீட்டை கட்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்த ஒரு 25 வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 25 வீட்டுக்கு நம்ம பொருத்தம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருத்தத்தின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கை தரத்தில் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நடந்திருக்குதானா 100% அவங்களுக்கு நடந்திருக்குது. இந்த பொருத்தம் கரெக்டாக வந்திருக்குது. இதை மேடையில் பேச வைக்கிறது கூட 50 பேர்த்த கூட நான் சொன்னால் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம அந்த கஸ்டமர் நம்ம மேலே அந்த ஒரு பிரியம். ஏன்னா அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் வீட்டில் சுமாராக இருந்தவங்க கூட நல்ல வீட்டை கட்டினாங்க, 4 ஏக்கர் காடு பிடிச்சாங்க, பொண்ணு நல்லா படிச்சுது, படித்து உடனே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுச்சு, பையன் படித்தான், ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போயிட்டான், உடனே நல்ல கல்யாணம், நல்ல குழந்தைகள், நல்ல வருமானம், ஃபுல் செட்டில்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வரைக்கும் எந்த அசம்பாவங்கள் நடக்காமல் ஃபேமிலி அப்படியே ரன் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ என்னன்னா அதுதான் அந்த மனப்பருத்தத்துடைய விளக்கம். அப்போ ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்கன்னா கட்டடத்துடைய நீளங்களையும் அகலங்களையும் சரியான அளவுகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாஸ்துப்படி அப்படிங்கிறது ஒரு 25% எதை எங்கெங்கே வைக்கணுமோ, சமையல் ரூம்பு, பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, இதையெல்லாம் இந்த வாஸ்துப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மனையடி சாஸ்திரத்தை தூக்கி கொண்டாந்து அப்படி உள்ள போர்வையாட்ட ஒரு போத்துனீங்கன்னா தான் அந்த வாஸ்து ஒரு முழு நிறைவு. வாஸ்துங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு போர்விங்கிற மனையடி சாஸ்திரத்தை போற்றி வச்சிட்டிங்கன்னா அது முழுமையாக வேலை செய்யும். அப்போ அந்த கட்டடத்துடைய நீள அகலங்களை மனையடி சாஸ்திரத்துக்காக 36 அங்கலம் × 36 அங்கலம், அதாவது 1296 அங்கலங்களால் இல்லை, ஒரு குழிப்பொருத்தத்துக்காக 9 அடி சார்பாக என்கிட்ட நிறைய பேர் இதில் போட்டிருந்தாங்க, சார் குழிப்பொருத்தங்கிறது 9 இல்லை 7.5 8 அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் 9 தான்.